அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்லே அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு எல்லாருமே என்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு தயவு செய்து மெட்டீரியல் கொடுங்க சார், மெட்டீரியல் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சத்தியமா எனக்கு இந்த இதுக்கு மெட்டீரியல் என்னன்றது கண்டிப்பா எனக்கு தெரியாதுங்க. பட் இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு எப்படி படிக்கலாம், மெட்டீரியல் எங்கேருந்து கிடைக்கும், இல்லை எந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க இருப்பாங்களே, அவங்களுக்காக தான் ஒரு வீடியோ நம்ம ஏதாச்சும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு வீடியோ. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த சில பேர் வந்து இதை பார்த்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களா இருந்தால் தயவு செய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வாய்ப்பாக இருக்கு. சரியா? ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு நகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சினா 244 வேகன்சிஸ். இது ஒரு நல்ல வேகன்சி தான். ஏன்னா இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்குனே படித்தவங்களுக்கு, பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஹியூஜ் வேகன்சிஸ் அப்படின்றது தான் சொல்ல முடியும். கவர்மெண்ட் இதில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை எப்படி படிக்கலாம், எங்கே கிடைக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர் அப்படின்னு ஒன்று நடக்கும். சரிங்களா? பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கும், டிஎன்பிசியில் நடத்துவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தான் இது வந்து உங்களுக்கு டெமோகாண்டி எடுத்து வச்சிருக்கேன். பட் எப்போ நடந்துச்சு, இது 2022 நடந்தது. ஸோ கிட்டத்தட்ட அப்போ எவ்வளோ வேகன்சிஸ்னா மொத்தத்துக்கு 15 வேகன்சி எடுத்திருக்காங்க. ஆனால் பே ஆஃப் லெவல் பார்த்தீங்கன்னா 56,000லேருந்து 2,09,000 வரைக்கும் சரியான வேகன்சிங்க. சரியா? சரியான சம்பளம். ஸோ இங்கே எவ்வளோ சம்பளம் அப்படின்றத பார்த்துருவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து செம்ம காஸ்ட்லி. பே லெவல் பார்த்தீங்கன்னா 11. இங்கே பாருங்க, 35,000 1,30,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 244 வேகன்சிக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி நம்ம வந்து மெட்டீரியலு இல்லை இது ஆல்ரெடி நீங்கள் இதுக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது. இது வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்னது பிரச்சனைகள் இருக்காது. அதுக்கு நான் எப்படி வே ஆஃப் மெத்தட் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். சரியா? ஓகே, இந்த இதை ஒரு தடவை ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இதில் உள்ள சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் உள்ள சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த நம்ம எம்ஏடபிள்யூஎஸ் அதாவது தமிழ்நாடு நகராட்சி குடிநீர் இதுதான் வந்து ஹெல்த் அண்ட் சானிடைசேஷனோட டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு சிலபஸ். ஓகேவா? ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரி யூனிட் 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 6 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 6 யூனிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். என்விரான்மெண்டல் சயின்ஸ், பப்ளிக் ஹெல்த், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஆல்ரெடி வந்து காலேஜில் எல்லாத்துலேயுமே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் அதில் இந்த டாபிக்ஸ் எது கவர் ஆகுதா அப்படின்ற ஃபர்ஸ்ட் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதை விட அதிக லெவலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி சிபிஎஸ்சி புக்கை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சிபிஎஸ்சி புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் வேணா ஸ்கூல்லேயே வந்து டிகிரி ஸ்டாண்டர்டை விட பயங்கரமாக சிபிஎஸ்சி லெவலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? இது ஒரு விஷயம். அப்படியும் இல்லை, என்னால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பெஸ்டிசைடு கெமிஸ்ட்ரி அப்படியே காப்பி பண்ணுறீங்க. யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு சோர்சஸ் அப்படின்னு பார்த்தாலே எதை சொல்லுவேன்னா யூடியூப்பை தாங்க சொல்லுவேன். இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த இதில் போய்கிட்டு என்ன பண்ணுங்க, இப்போ பெஸ்டிசைடு கெமிஸ்ட்ரி இது பண்ணனா இங்கே பாருங்க, பிஎஸ்சி 3rd இயர். அப்போ நீங்கள் காலேஜில் படித்தது தான் கேட்டிருக்காங்க பாருங்க, பிஎஸ்சி 3rd இயர். அப்போ பெஸ்டிசைடு கெமிஸ்ட்ரி நோட்ஸ் போட்டிங்கன்னா பல வீடியோஸ்கள் உங்களுக்கு வரத்தான் போகுது. அதில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த நோட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. நாலேஜை மட்டும் கெயின் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்ன்றதெல்லாம் தெரியுமா தெரியாதான்றது நமக்கு வேற விஷயம். பட் அந்த கொடுத்துருக்க சிலபஸை கவர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்,
நாலேஜை மட்டும் கண்டிப்பா நம்ம என்னால என்ன பண்ண முடியும், கத்துக்கணும். இப்ப பாருங்க, கிரீன் கேட்டலிசிஸ், இதை நான் சர்ச் பண்றேன். சரியா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, பிஹெச்டி லெவல்ல இருக்கு கிரீன் கேட்டலிசிஸ் தான். ஸோ இதுல உங்களுக்கு எது செட் ஆகுது, இங்கிலீஷ்ல இருக்கா தான். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஒவ்வொன்றா தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்டியூட் அதே மாதிரி தான் யூனிட் சுவாலஜி, இது 11th 12thலயும் நீங்க படிச்சிருப்பீங்க. பயாலஜி குரூப் எடுத்திருந்தா இந்த சுவாலஜி, மைக்ரோ பயாலஜி. ஆனா இன்டெப்தா படிக்கிறப்ப மைக்ரோ பயாலஜின்ற இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிகிரியே இருக்கு. மைக்ரோ பயாலஜி, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி டிகிரி புக்ஸை வாங்கி நீங்க ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை நெட்ல தேடி பாருங்க, இந்த சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி எதுவும் புக்ஸ் இருந்தாச்சும் என்ன பண்ணுங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பயோகெமிஸ்ட்ரி, பப்ளிக் ஹெல்த், இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுக்கும் நீங்க என்ன பண்ணணும், யூடியூப்ல தாங்க போகணும் கண்டிப்பா. ஏறுங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நோட்ஸ், இங்க பார்த்தீங்கன்னா இங்க வருதா, அதுல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூவே இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க தேடி தேடி தான் படிக்கிற மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்குன்னு தனியா புக்ஸ்ன்றது ரேரு தான். அதனால தேடி தேடி படிங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால எனக்கு ஏதாச்சும் மெட்டீரியல் கிடைச்சாலும் உங்களுக்கு என்ன பண்றேன், கண்டிப்பா நம்ம குரூப்ல ஷேர் பண்ணி விடுவோம். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நம்புறேன். ஸோ சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் இனிமேல் ப்ரிப்பேராக இருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்டாக இருக்குது, அது எதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் இருந்துச்சுன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு ஒரு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.